அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடுமையாக்கப்படவுள்ள சட்டம் வெளியான அறிவிப்பு. சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் வசந்த சமரசிங்க. இலங்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்த வாகன பதிவு. சற்று முன்னர் நீதிமன்றில் சரணடைந்தார் சம்பத் மனம்பேரி. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்திய மர்ம மரணம், தீவிரமாகும் விசாரணை. லொரியில் ஏற்றி வரப்பட்ட கெகலியவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை. உத்தரகாண்டில் வெள்ளம், மண் சரிவு, உயிரிழப்புகள் 18ஆக உயர்வு. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் குரல். தொடர்பான விரிவான செய்திகள். தொடரூத்துகளில் வர்த்தகங்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தொடரூத்து பாதுகாப்பு அத்தியட்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வர்த்தகமற்ற பெயரில் திருட்டுக்கள் இடம்பெறுவதாக தொடருந்து பயணிகளிடமிருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 1902ஆம் ஆண்டு தொடருந்து கட்டளை சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களின் கீழ் தொடருந்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் வியாபாரிகள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று இலங்கை நடமாடும் தொடருந்து வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. என்பிபியின் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தில் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படும் அவரது பெருமளவிலான சொத்துக்கள் குறித்து விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளார். சமரசிங்கவுக்கு 275 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள வியாபார கட்டிடங்கள், வாகனங்கள் மற்றும் தங்கம் போன்ற பெரும் சொத்துக்கள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் வெளியான பதிவுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் தனது குடும்பத்தில் இருந்து சில சொத்துக்களை அவர் பெற்றதாகவும் 28 ஆண்டுகளுக்கு மேலாக வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். எனது குடும்பத்தில் இருந்து பெறப்பட்ட சில சொத்துக்கள் எனக்கு உள்ளன. நான் 1997 முதல் கல்வி வகுப்புகளை நடத்தி வருகின்றேன். பல்கலைக்கழகத்தில் நுழைந்த பிறகும் அதை தொடர்ந்தேன். 28 ஆண்டுகளுக்கு முன்பு தபுதேகம நகரில் ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி இப்போது அதை 3 மாடி கட்டிடமாக உருவாக்கி வாடகைக்கு விட்டுள்ளேன் என்று கூறினார். சமூக ஊடகங்களில் கூறப்பட்ட தங்கம், சூரிய சக்தி அமைப்புகள் மற்றும் கிரிப்டோ நாணயங்களை கூட வைத்திருப்பதாக அமைச்சர் ஒப்புக்கொண்டார். நானும் என் மனைவியும் 2006ஆம் ஆண்டு தங்கம் வாங்கினோம். ஐடி துறையில் புத்திசாலியான என் மகன் கோவிட் காலத்தில் நாங்கள் வீட்டில் இருந்தபோது ஒரு கிரிப்டோ கணக்கை திறந்தான் என்று அவர் கூறினார். மேலும் தான் ஒரு அரசியல்வாதியாக பொது படத்தில் இருந்து ஒரு சதம் கூட சம்பாதித்தில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார். நான் வரி செலுத்துவதற்கான எண்ணையும் வரிகளுக்கான கோப்பையும் வைத்திருக்கும் ஒரு நபர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் பங்கேற்ற போதே அமைச்சர் வசந்த சமரசிங்க இவற்றினை தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் 38,240 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. கடந்த ஜூலை மாதத்தில் 35,232 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் முச்சக்கர வண்டிகள், உந்துருளிகள் மற்றும் SUV ரக வாகனங்களின் விற்பனையில் ஏற்பட்ட அதிகரிப்பினால் ஆகஸ்ட் மாதத்தில் முந்தைய மாதத்தை காட்டிலும் வாகன பதிவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் 454 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் முச்சக்கர வண்டி பதிவுகள் 2,497 அதிகரித்துள்ளன. அதே நேரம் ஜூலை மாதத்தில் 26,171 உந்துருளிகள் பதிவாகி இருந்ததுடன் ஆகஸ்ட் மாதத்தில் 27,585 உந்துருளிகள் பதிவாகியுள்ளன. எனினும் ஜூலை மாதத்தில் சிற்றுந்துகளின் பதிவுகள் 2,748 அலகுகளில் இருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 2,329 அலகுகளாக குறைத்துள்ள இதேவேளை புத்தம் புதிய மகிழுந்துகளில் BYD ரக மின்சார வாகனங்களின் பதிவுகள் அதிகரித்து
விடுத்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஜூலையில் 244 BYD ரக மின்சார வாகனங்களும், ஆகஸ்ட் மாதத்தில் 354 வாகனங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜூலை மாதத்தில் 3299 அலகுகளாக இருந்த SUV ரக வாகனங்களின் பதிவுகள் ஆகஸ்ட் மாதத்தில் 3808 அலகுகளாக கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்வதற்காக தேடப்பட்டு வந்த சம்பத் மெனம்பேரி இன்று வலஸ்முல நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மித்தேனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சம்பத் மெனம்பேரியை கைது செய்வதற்கு காவல்துறையினர் முயற்சித்த நிலையில் அவர் தலைமறைவானார். கடந்த 15ஆம் தேதி சம்பத் மெனம்பேரியின் வழக்கறிஞர் தனது கட்சிக்காரரான சம்பத் மெனம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். சரணடைந்த பிறகு சம்பத் மெனம்பேரியின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் காவல்துறை மா அதிபருக்கு உத்தரவிட்டதுடன் அது குறித்து விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் உத்தரவிட்டது. மித்தேனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவரது சகோதரர் பியல் மெனம்பேரி கைது செய்யப்பட்டார். அதே நேரத்தில் அவரது தந்தையும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சமீபத்தில் சம்பத் மெனம்பேரியை அவரது கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து கூட தடை செய்ய நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமேனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. இதேவேளை மலையக பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை மற்றும் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன், நுவரெலியா மற்றும் கொழும்பு பிரதான வீதிகளிலும் சிறிய வீதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டமும் நிலவி வருகின்றது. அத்துடன் இன்று யாழ்ப்பாண பகுதிகளில் கடும் மழை பெய்ததனால் பல இடங்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் இன்று பெய்த கனமழையினால் திடீரென பிரசித்தி வாய்ந்த மந்திரிமேனையும் இடிந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் யாழில் புதிதாக திறக்கப்பட்டிருந்த கடவுச்சீட்டு அலுவலகத்துக்குள்ளும் வெள்ளம் வழிந்தோடும் காணொளிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் அமைந்துள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழை மற்றும் அடர்ந்த மூடுபனி காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன், நுவரெலியா மற்றும் ஹட்டன், கொழும்பு பிரதான வீதிகளிலும் கிளை வீதிகளிலும் அடர்ந்த மூடுபனி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை இயக்குமாறு ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். அனுராதபுரத்தில் ஆபரணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முதியவர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு 10 பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடைய முதியவரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. முதியவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. கெஹலிய ராம்புக் விலவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை லொரியில் ஏற்றி வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தரக்குறைவான மருந்து வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ராம்புக் வேல உள்ளிட்ட பிரதிவாதிகளை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று உத்தரவிட்டது. அதன்படி ஒவ்வொரு பிரதிவாதியும் 5 லட்சம் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் மதிப்புள்ள 2 பிணை பத்திரங்களிலும் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடை செய்த நீதிமன்றம் அவர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு பெய்த கனமழையினால் ஒரு பாலம் வெள்ளத்தில் அடித்துச் சென்றது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர். அப்பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் டோராடூன் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வெள்ளம், மண் சரிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 ஆக உயர்ந்துள்ளது. 13 பேர் காணாமல் போயுள்ளனர். எனவே பேரிடர் மீட்புப் படையினர் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மர் லீயும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். அவரது பதிவில் செம்மணி மனித புதைகுழியில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல், பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கோரிக்கைகளை வலுப்படுத்துவதாகவும் நீதி மற்றும் பொறுப்புக்குரல் உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.